ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 2025 இப்போ நமக்கு ஜூனில் 2ஆந்தேதி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. சரி, ஓகே, ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, நம்ம என்ன ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் ஸ்கூல் போகிறாங்களோ அவங்க வீட்டிலலாம் ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூன் 2 வந்து மண்டே வருது. ஸோ ஜூன் 2 மண்டேனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 4 நாளில் சூப்பரான ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ப்ரீ பிளானிங்லாம் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதில் என்னென்ன நமக்கு வருது அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லாததை டிக் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஃபார் த 4 டே நமக்கு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தூங்கல, வெளில சீச்சிருக்கிறேன் சார். ஓகே, ஜூன் 2, 2025 ஸ்கூல் ரீஓப்பனுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற பொருளை மட்டும் வாங்கினா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சரி சத்தம் படாத. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் நமக்கு என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெல்தி ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கல ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா என்ன வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ரூட்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், இந்த கேரட்டும் குக்கும்பரும் நீங்கள் கட் பண்ணி சாலட் மாதிரி எடுத்து ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கீழே இறங்கி கேமரா மறைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது எல்லாத்தையுமே ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். சத்தம் போடாத, ஒரு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே ஆங்கிள்லாம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க உன்னைய. சத்தம் போடாமல் உட்காரு, இல்லைன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு வா, இங்கே வந்து நில்லு வா, அப்போ கம்முன்னு உட்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எனர்ஜி பால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நட்ஸு, பீனட்டு இந்த மாதிரி இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு ஹெல்தி பால்ஸ் வந்து ரெடி பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜூஸஸ் அப்படிங்கும்போது லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸஸ் கொடுத்துருங்க. ஸோ ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டு வந்து ஓவர். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இதில் என்னென்னலாம் வாங்கணுன்னா, நோட் புக், அதாவது ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தேவையான நோட்ஸு, மெட்டீரியல்ஸு, ரஃப் நோட்டு இந்த மாதிரி என்னென்ன நோட்ஸ் வேணுமோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வேணுங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ நோட் லிஸ்ட்டில் அடுத்து A4 ஷீட் வேணும். ஸோ எப்படியுமே A4 ஷீட்டில் ஏதாவது எழுதுகிற மாதிரி தேவைப்படும். ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்படுங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு பண்டலாக கூட வாங்கி வச்சுக்கலாம். அல்லது ஒரு 10 ருபீஸ், 20 ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அப்போதைக்கு அவசரத்துக்கு அலைய தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டேயும் வேணும். ஸோ எல்லாருமே டேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ இன்கேஸ் எங்கேயாவது வெளியே உட்காரோம், படிக்கிறோம், கீழே உட்காரோம் அப்படிங்கும்போது டேபிள் அப்படிங்கிறது நமக்கு பேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் டூல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, பென்சில் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் வந்து பென்சில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்று தொலையும், ஒன்று மிஸ் ஆகும். ஸோ நிறைய இருக்குது. ஸோ வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் பென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் லெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ளூ ஆர் பிளாக் வாங்கிக்கோங்க. ஸோ பென்னு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்க் வந்து வாங்கிக்கோங்க, நல்ல பென்னாக வாங்கிக்கோங்க. அந்த பென்னுக்கு வந்து அந்த முனை வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத எழுதி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பழசே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த முனையில் கொஞ்சம் பிளேட் வச்சு நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த எரேசர் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ பென்னுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்க் எரேசர், பென்சிலுக்கு வேணும்னா நார்மல் எரேசர் வாங்கிக்கோங்க. ஸோ ஷார்ப்னர் வாங்கிக்கோங்க, ஹைலைட்டர், ஸ்டிக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 கலரில் வாங்கி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட்னர் வந்து நம்ம பென்னில் எழுதிட்டோம், மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ ஒயிட்னர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு
ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ 6th மேலே போயிட்டிங்கன்னாவே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 10th 11th 12th எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே வந்து அலௌடா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது தகுந்தபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ராயிங்க்கு க்ரையான்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்னு, வாட்டர் கலர் செட்டும், அது கூட ப்ரெஷ்ஷஸ் வாங்கிக்கோங்க, க்ளூ ஸ்டிக்கு, ஃபெஃபிகாலு, சிசர்ஸ் ஏதாவது இந்த அட்டை போடுறதுக்கு தேவைப்படும். ஸோ பார்த்துக்கோங்க அதெல்லாம். ஸோ ஆர்கனைசிங்க்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் பேக் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் போன வருஷம் வச்சுருந்த பேக் நல்லா தான் இருக்குது, என்ன பேட் கண்டிஷனும் கிடையாது அப்படிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இரு. ஸோ அதை வந்து ஒரு வாஷ் மட்டும் போட்டுக்கோங்க. அடிவாங்குவேன். ஒரு வாஷ் மட்டும் போட்டுக்கோங்க. சோப் போட்டு பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பென்சில் பாக்ஸ் இல்லை அப்படின்னா பவுச் வந்து வாங்கிக்கோங்க. ஃபைல்ஸு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஃபோல்டர் மாதிரி ஒரு ஃபைல் கவர் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் ஷீட், ஒயிட் ஷீட், ப்ரௌன் ஷீட் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் யூனிஃபார்ம். நமக்கு ஷூ, தலைக்கு கட்டுற பொண்ணுங்களாக இருந்தால் ரிப்பன் வேணும், வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லன்ச் பேக். ஓகே. ஸோ இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாததை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை டிக் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மண்டே வந்து சூப்பராக ஸ்கூல் அனுப்பிவிட்டுருங்க. ஓகே, பாய்.